வெல்கம் பேக் டு TBC. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா ஓப்போவோட எஃப் சீரிஸில் அடுத்து வரக்கூடிய ஒரு மொபைல் ஓப்போ F19. இந்த மொபைலோட ஸ்பெக்ஸ் மற்ற என்னென்ன விஷயங்கள் இதில் நல்லாயிருக்கும், என்ன விஷயங்கள்லாம் புதுசாக வரப்போகுது அப்படிங்கிற எல்லாத்தையும் நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நீங்கள் இது வரைக்கும் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா கீழே இருக்க ரெட் கலர் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அங்கே இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி அதில் ஆல் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிருங்க. நான் எப்பெல்லாம் ஒரு வீடியோ போடுறேன்னா அது உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனாக கிடச்சிரும். டிஸ்பிளே என்ன மாதிரி கொடுப்பாங்க அப்படின்னு எதிர்பார்க்கும் போது கண்டிப்பாக சூப்பர் அமோல்டு டிஸ்பிளே இருக்கும் அப்படிங்கிறது என்னோட எதிர்பார்ப்பு இருந்தது. ஏன்னா இந்த எஃப் சீரிஸில் கடைசியாக வந்து ஒரு 2-3 ஃபோல்ஸ் அந்த மாதிரி அமோல்டு சூப்பர் அமோல்டு ஃபஸ்ட் IPSLC அப்புறம் அமோல்டு சூப்பர் அமோல்டு அந்த மாதிரி கொஞ்சமாக அப்டேட் ஆகி வந்தாங்க. அப்போ கண்டிப்பாக இதுலேயும் சூப்பர் அமோல்டு டிஸ்பிளே தான் கொடுப்பாங்க அப்படிங்கிறது என்னோட எதிர்பார்ப்பு. 6.4 இன்ச்சஸ்க்கான ஒரு சூப்பர் அமோல்டு டிஸ்பிளே இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் சென்சாரோட பஞ்ச் ஹோல் 2 பஞ்ச் ஹோல் கேமரா இருக்கிற மாதிரியான ஒரு டிஸ்பிளேவாக வரும். ரெஃப்ரெஷ் ரேட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு 90 ஹெர்ட்ஸ்க்கான ரெஃப்ரெஷ் ரேட் கொடுப்பாங்க அப்படிங்கிறது என்னோட ஒரு பெரிய எதிர்பார்ப்பு. என்ன பண்ண போகிறாங்க ஓப்போ அப்படிங்கிறது தெரியல. ஃபோன் வந்தால் கண்டிப்பாக நமக்கு தெரிஞ்சிடும். அடுத்து இதோட பேக்கு ஃப்ரண்ட்டு கிளாஸாக இருக்கும் அப்படின்னு தெரியல. ஃப்ரண்ட்டு கண்டிப்பாக கிளாஸ் தான். பேக்கை பொறுத்த வரைக்கும் கிளாஸாகவும் இருக்கலாம், பிளாஸ்டிக்காகவும் இருக்கலாம். ஃப்ரேம்ஸ் அலுமினியம் ஃப்ரேம்ஸ் தான், அதில் எந்த விதமான மாற்றங்களும் கிடையாது. இதான் வந்து இந்த டிஸ்பிளேயை பற்றின விஷயங்கள். பார்ப்போம், டிசைன் நல்லா இருக்கும்னு எதிர்பார்க்குறேன். அடுத்து இதோட ப்ராசர் பற்றி பார்ப்போம். ப்ராசர் பொறுத்த வரைக்கும் மீடியாடெக்கோட Helio P95. நம்ம இந்த ப்ராசரை ஏற்கனவே நம்ம வந்து 17 ப்ரோவில் பார்த்தோம். F17 ப்ரோவில் அதே ப்ராசர் தான் இங்கே கொண்டு வருவாங்க அப்படிங்கிறதான் உண்மையாக சொல்லணும். ஏன்னா அப்படி தான் ஒரு ஃபோனை ஜம்ப் பண்ணும்போது அந்த ரெண்டு ஃபோன்ஸுக்கு ஒரே மாதிரியான ப்ராசர் சிப்ஸ் தான் கொண்டு வந்துருக்காங்க. மோஸ்ட்லி அதுதான் வரணும். ஆனால் கேமிங் பர்ஃபார்மன்ஸ்க்கு பெட்டரான ஒரு பர்ஃபார்மன்ஸ் இருக்கக்கூடிய ப்ராசர் தான் இது. P95ங்கிறது உண்மையில ஒரு பவர்ஃபுல் சிப்செட் தான் சொல்லணும். Android 11 கலர்ஸ் 11.1 தான் இதுவும் வந்து இப்போ இருக்கக்கூடிய இந்த கலர்ஸோட அப்டேட்டில் தான் கொண்டு வருவாங்க அப்படிங்கிறதான் உறுதியாக வந்து சொல்லக்கூடிய விஷயங்களாக இருக்கும். CPU பொறுத்த வரைக்கும் ஆக்டா கோர், GPU பொறுத்த வரைக்கும் பவர் GM9446 அப்படிங்கிற ஒரு GPU. உங்களுக்கு அது முன்னாடியே சொன்ன மாதிரி கேமிங் பர்ஃபார்மன்ஸ்க்கு மென்ஷன் பண்ணுற மாதிரியான ஒரு ப்ராசராக அது வந்து இருக்கலாம். இன்னுமே கூட எஃபெக்டபிளாக, ஏன்னா ஏற்கனவே 2 ஃபோன்ஸில் இந்த ப்ராசரை பார்த்துட்டோம். Reno 3 ப்ரோலையும் பார்த்தோம், நம்ம F17 ப்ரோ இந்த 2 இதுலேயுமே பார்த்தோம். பர்ஃபார்மன்ஸ்க்கு ரொம்ப நல்லா இருக்கக்கூடிய ஒரு ப்ராசராக இருந்தது. ஹை கிராஃபிக்ஸ் வரைக்கும் நல்ல பேட்டரி குவாலிட்டியோட எல்லாமே உங்களுக்கு கன்சியூம் பண்ணுறதுக்கு நல்லா ஒரு 12 nm சிப்பாக வந்து இது கொடுத்துருந்தாங்க. ஓகே, பெட்டரான ஒரு ஆப்ஷன் தான். அதுக்கு அடுத்து இந்த ஃபோனோட கேமராஸ் வந்து 4 கேமராஸ் வந்து ஃபோனில் கொடுத்துருந்தாங்க. 64 MPக்கான மெயின் கேமரா, 8 MPக்கான அல்ட்ரா வைட், 2 MPக்கான டெப்த்து, 2 MPக்கான மேக்ரோ. இந்த டெப்த்து மேக்ரோ வந்து அவங்க விடுற ஐடியாலே இல்லையாட்டிருக்கு, கன்யூஸாக கொடுத்துட்டு தான் இருக்காங்க. ஏன்னா இப்போ வந்து இந்த 5 ப்ரோவில் கூட அதை பார்த்தோம். ஆனால் டெப்த்துக்கு பதிலாக 3 அப்படின்னு சொல்லிட்டு ஆப்ஷன் கொடுத்துருந்தாங்க. ஆனால் இந்த சீரீஸில், இந்த எஃப் சீரீஸில் கண்டிப்பாக டெப்த்து மேக்ரோ தான் கொடுப்பாங்க அப்படிங்கிறது தான் உண்மையான எதிர்பார்ப்பு. இந்த 64 மெயின் கேமரா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏற்கனவே 5 ப்ரோவில் நம்ம பார்த்துட்டோம். ஆனால் சின்ன இந்த ஸ்பெக்ஸோட டிஃப்ரென்ஸில் தான் இதோட விலைகள் மாறும் அப்படிங்கிறது கண்டிப்பாக ஒரு பெரிய எதிர்பார்ப்பாக இருக்குது. அடுத்து இந்த ஃபோனோட செல்ஃபி கேமராஸ் பொறுத்த வரைக்கும் நான் டிஸ்பிளே பற்றி சொல்லும் போதே சொன்னேன் 2 கேமராஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு 16+2 டெப்த்துக்காக கொடுப்பாங்க. அந்த டெப்த்தை தூக்கி முன்னாடி போட்டுருவாங்க அப்படின்னு தான் நினைக்கிறேன். அவங்க அந்த டெப்த் கேமரா விடுற மாதிரியான ஐடியா இல்லை. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபோனோட வேரியன்ட்ஸ்னால் கிட்டத்தட்ட உங்களுக்கு 8GB RAM 128GB ஸ்டோரேஜ்க்கான ஒரு வேரியண்ட் வந்து இந்தியாவில் கொண்டு வரலாம். சப்போஸ் இந்தியன்ஸ்க்காக ஒரு 4GB ரேமில் வந்து கொண்டு வந்தாலும் வரலாம், அந்த மாதிரி தானே சொல்ல முடியும். அதுக்கடுத்து இந்த ஃபோனோட பேட்ரி சார்ஜிங் இதெல்லாம் பொறுத்த வரைக்கும் 4025 mAhக்கான ஒரு பேட்ரி வந்து கொடுக்கலாம். அதை சார்ஜ் பண்ணுறதுக்கு 30 வாட்ஸ்க்கான 4.0 சார்ஜர் அடுத்த ஒரு வருஷன் கொடுக்கலாம். ஏன்னா ரொம்ப வந்து உங்களுக்கு ஹை லெவலாக கொடுக்க மாட்டாங்க. நார்மலாக இருக்கக்கூடிய ஒரு சார்ஜிங் சப்போர்ட்டபிள் தான் கொடுப்பாங்க. 30 வாட்ஸ்க்கான கொடுப்பாங்க. ஏன்னா எஃப் சீரிஸில் மோஸ்ட்லி இப்போ வரைக்கும் அப்படி தான் பண்ணிருக்காங்க. Reno 5 ப்ரோவில் தான் வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 65 வாட்ஸ்க்கான ஃபாஸ்ட் சார்ஜர் கொடுத்துருந்தாங்க. அது இந்த மொபைலில் கொடுப்பாங்க அப்படிங்கிறது கன்ஃபார்மாக சொல்ல முடியாது. உங்களுக்கு 30 வாட்ஸ்க்கான சார்ஜர் இப்போ வரைக்கும் ஃபாஸ்டஸ்ட்டாக அந்த பட்ஜெட்குள்ளே அவங்க கொடுக்குற ஒரு சார்ஜிங் சப்போர்ட்டை வந்து இதில் கொடுக்க முடியும் அப்படிங்கிறது ஒரு பெரிய விஷயமாக சொல்ல முடியும். அதுக்கடுத்து இந்த ஃபோனோட பர்ஃபார்மன்ஸ் எல்லாம் பொறுத்த வரைக்கும் ஏற்கனவே ஒரு பவர்ஃபுல்லான ப்ராசஸர் பார்த்தோம், நல்ல ஒரு இதெல்லாம் பார்த்தோம். இப்போ வரைக்கும் நமக்கு தெரிஞ்ச லீக்ஸ் தான் இந்த ஃபோனோட சில டிசைன்ஸ் வச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன். பிடிச்சிருந்தா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.